இருந்தா பரதனுக்கு தனியா ஒரு அரமனை கொடுத்திருக்காரு. பரதனுடைய தாத்தா கே ராஜா. அதுல பரதன் ஆனந்தமா ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பெரிய ஹால்ல. அவனுடைய ஸ்னிக்தாள்லாம் ஸ்நேகிதர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காள் ஆசனத்துல. சித்தி பரதன் இடத்துல சிரிக்க சிரிக்க பேசுறாளாம். பரதனுடைய முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா? அப்ப கேட்டாளாம், என்ன பரதா நீங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களே, என்ன காரணம் என்று கேட்டாளாம். அப்ப பரதன் சொன்னானா, நான் வந்து நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன், அதுல இருந்து என் மனசை என்னமோ பண்றது நானாம். பரதன் என்ன சொப்பனம் கண்டேன்னு கேட்டாள். ஸ்வப்னே விதரமத்ராட்சம் மதினம் முக்தமூர்தஜம் பதந்தமத்ரிஷிகராது கனுஷே கோமயக்ரதே. அப்பா வந்து தலை விரிச்சின்று ஒரு மலையில இருந்து சாணிக்குழியில் விழுந்தது போல் கண்டேன். எண்ணெயை தேய்ச்சின்று இளஞ்சாத்த சாப்பிட்டு தெற்கு திக்க நோக்கி போனது போல் கண்டேன். கோபுரக்கழுத கட்டின தேர்ல ஏறி அப்பா போனது போல் கண்டேன். இது மாதிரி எல்லாம் யார பாக்குறானோ அவனுடைய தூமம் புகையானது சீக்கிரத்துல சித்தையில தெரியும்னு சொல்லியிருக்கா. ரொம்ப கட்ட சொப்பனம் கண்டேன். இந்த சொப்பனத்துக்குனால ஏதோ 4 பேர்கள் எங்களுக்குள்ள யாருக்கும் ஒருத்தருக்கு ஆபத்து வந்திருக்கு. யார் 4 பேர்கள்? அகம் ராமோ தவா ராஜா லக்ஷ்மணோ மரிஷ்யதி. அகம் ராமா அதமா ராஜா லக்ஷ்மணோ மரிஷ்யதி. இப்படி சொன்னாலாம் பரதன். உண்மை எனக்கு மரணம் வந்திருக்கு, அல்லது என் ராமனுக்கு வந்திருக்கு, அல்லது ராஜாவுக்கு வந்திருக்கு, அல்லது லட்சுமணனுக்கு வந்திருக்கு ஆபத்து நாளாம்.